பங்குனி உத்திரம் அன்று இந்த காய்கறி சேர்த்து சமைத்த உணவினை மட்டும் முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைக்காதீர்கள். பங்குனி உத்திரம் நாளில் கசப்பான காய்கறிகளை சமையலில் சேர்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பாகற்காய், சுரைக்காய் போன்ற காய்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமாக அன்றைய தினம் சுரைக்காய் சமைக்கக்கூடாது. சுரைக்காய் சேர்த்து சாம்பார் வைக்கும் பழக்கம் அனைவருக்கும் இருக்கும். ஆனால் பங்குனி உத்திரம் அன்று செய்யும் சாம்பாரில் சுரைக்காய் சேர்க்கக்கூடாது. மேலும் கீரை வகைகள், பயறு வகைகள் போன்றவற்றையும் இறைவனை வழிபடும் நாளில் வீட்டில் சமைக்கவும் கூடாது. இறைவனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கவும் கூடாது. பல தெய்வங்களுக்கு திருமணம் நடைபெற்ற நாளாக கருதப்படும் நாள் பங்குனி உத்திரம். அதில் முருகன் தெய்வானைக்கும் பங்குனி உத்திரம் நாளில்தான் திருமணம் நடந்தது. ஆகையால் முருகனுக்கு கல்யாணத்தில் சாப்பாடு போடுவது போல் சாதம், சாம்பார், கூட்டு, பாயாசம் போன்றவை படைத்து வழிபட வேண்டும். இப்படி முருகனுக்கு கல்யாண நாளில் கல்யாண சாப்பாடு வைத்து வழிபடுவது நல்ல பலனை தரும். மேலும் சர்க்கரை பொங்கல், பால் இது போன்ற பொருட்களையும் நெய்வேத்தியமாக படைக்கலாம்.